ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஃப்ரம்ஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறேன். அல்வா தானே, இது என்ன புதுசுன்னு நினைக்காதீங்க. இது வந்து சப்பாத்தியில் செஞ்ச அல்வா. சப்பாத்தி சுட்ட சப்பாத்தி மீந்து போச்சு, ஒரு 4 சப்பாத்தி. அது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கடாயில் காய வச்சு நல்லா நெய் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கணும். இது ஒரு 4 சப்பாத்தி தான் நிறைய வந்திருக்கு, நல்லா நிறைய ஆகும். இது வந்து நல்லா நெய்யில் வறுத்துட்டு ரவை பதத்தில் வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு வெல்லம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த வெல்லத்தை இதில் ஊற்றிக்கணும். நல்லா நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்டு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அந்த சுண்டிடும். அந்த வெல்லம் தண்ணியெல்லாம் சுண்டிட்டு அப்புறம் எடுத்து இதுமாரி பவுலில் மாற்றி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எதனா வித்தியாசம் தெரியுதா? ரவா அல்வா மாதிரி தான் தெரியும். பாருங்கள், வெல்லம் தான் சேர்க்கணும். இதுக்கு சப்பாத்தி அல்வாவுக்கு வந்து வெல்லம் தான் சேர்க்கணும். அதான் டேஸ்ட்டை கொடுக்கும். சர்க்கரையெல்லாம் சேர்க்கக்கூடாது, அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது வெல்லத்தில் தான் செய்யணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து எடுத்து பவுலில் சேவ் பண்ணிட்டு இந்த வந்து பாதாம் பிஸ்தா இந்த திராட்சைலாம் நம்ம வறுத்து கொட்டிக்கணும். என்கிட்ட அதெல்லாம் தீந்து போச்சு. இது நானே திராட்சை பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு மீந்துடுவோம் இல்லையா, அது வந்து நான் நல்லா உதுத்தி காய வச்சு இதுமாரி பாட்டிலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அது எப்பவும் யூஸ் ஆகும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நான் இதுதான் இப்போ போட்டிருக்கிறேன், வறுத்து கொட்டியிருக்கிறேன் நெய் போட்டு. பாருங்கள், நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். சப்பாத்தி அல்வா ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.